என்னக்கா என்னக்கா ஆச்சு? ஏமா என்னமா அக்கா ஏன் அழுதுட்டு இருக்கு? ஏக்கா எதுவா இருந்தாலும் சொல்லுக்கா, தம்பி நான் இருக்கேன்க்கா. ஏக்கா ஏக்கா என்ன ஆச்சுன்னு சொல்லுக்கா. இப்படி நீ பாட்டுக்கு நடு வீட்டுல உட்காந்து அழுதா என்னன்னு தெரியும் எங்களுக்கு. முதல்ல இப்போ உனக்கு சந்தோஷமா இல்ல சந்தோஷமான்னு கேக்குறேன். என்னடி ஏன்கிட்ட கத்துற? நான் என்னடி பண்ணனே? ஏக்கா நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு நாங்க ஏதோ குத்தம் பண்ணுற மாதிரி இப்படி எங்களை திட்டிட்டு இருக்க. என்ன பிரச்சனை? டேய் உங்களுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா? என் புருஷன் இனிமே என்னை அங்க இருக்கவே வேணான்னு வீட்டை விட்டு துரத்திட்டது போதுமா? இனிமே வாழ வெட்டியே நான் இங்க தான் உட்கார்ந்து இருக்க போறேன். இதுக்கு தானே ஆசைப்பட்ட? நடந்துருச்சு. உன் மருமக வாழணும்னு நினைச்ச. உன் பெத்த புள்ள வாழ்ந்தா என்ன, எப்படியோ போனா என்ன, இனிமே உனக்கு சந்தோஷம் தானே? என்னடி என்னமா சொல்ற? இன்ன வரைக்கும் என்ன நான் விடிய விடிய ராமாயணம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சொல்றது உனக்கு புரியலையா? என் புருஷன் அதான் உன் மாப்பிள்ள. இனிமே நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். உன் குடும்பத்தால நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதுன்னு என்னை வீட்டை விட்டு துரத்திட்டது போதுதானே? இதுக்கு தானே ஆசைப்பட்ட? ஐயோ அக்கா போதுண்டா அக்கா சொக்கான்னு வெறும் வாய் வார்த்தை தான் உனக்கெல்லாம். ஆனா உன் அக்கா வாழ்க்கைய பத்தி உனக்கு கவலையே இல்லல்ல? அப்பயும் நான் கேட்டேனே, உங்க மாமா என்னை துரத்தி விட்டுருவாரு நான் சொல்லி தானே பொண்ணு பக்கம் கூட்டிட்டு போனேன். எல்லாத்துக்கும் தலையை ஆட்டி விட்டு இப்ப என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? அந்த பிள்ளைகிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது இந்த மாதிரின்னு. நான் நைஸா அவர் காதுல போட்டுப்பேன். அதை விட்டுவிட்டு உங்க இஷ்டத்துக்கு போய் பார்த்திருக்கீங்க. ஏன் அங்க இருந்து பக்கத்து வீடு தானே நான் இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொல்லியிருந்தா என்ன? உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இப்ப நான் தான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் தேவையா? என் தலையெழுத்து உங்க குடும்பத்துல வந்து ஏமா பிறந்தேன், அது உன் வயித்துல ஏன் பிறந்தேன்னு இப்ப வருத்தப்படுறேன். எம்மாடி இப்படி எல்லாம் பேசாதம்மா. நான் ஒண்ணும் வேணும்னு பண்ணலம்மா. ஒரு புள்ள வாழ்க்கையை கெடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆமாமா, ஒரு புள்ள வாழ்க்கையை கெடுக்க கூடாது. ஆனா உன் புள்ள வாழ்க்கையை கெடுத்துக்கலாம் அப்படிதானமா? ஏக்கா போதுண்டா அக்கா சொக்கானு. நான் பாட்டுக்கு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அந்த மனுஷன் கூட. அந்த மனுஷன் கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு பேச இன்னும் தோத்து விட்டுட்டது. இனிமே எனக்கு நீ யார் இருக்கிறா? எம்மாடி நான் வேணா மாப்பிள்ளை கிட்ட போய் பேசுறேம்மா. என்னத்தம்மா போய் பேசுவ? இல்ல என்னத்த போய் பேசுவ? அந்த மனுஷன் எந்த அளவுக்கு மோசமா பேசுறது தெரியுமா? கூட பிறந்த தம்பியோட வாழ்க்கை எப்படி இருக்கு? அவளால எப்பயுமே என் குடும்பம் நிம்மதி இல்லாம இருக்குது. சரி இனிமேலாவது நிம்மதியா இருக்கட்டும். அதுவும் இல்லாம வாழ்க்கை இழந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து அந்த புள்ள குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும் ஒரு நல்ல இடத்துல தான் நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கைக்கே ஆப்பு வைப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்பயே அந்த மனுஷன் சொன்னாரு, உன் குடும்பம் எல்லாம் கடைசி நேரத்துல காலவாரி விடுற குடும்பம், அவங்க பேச்ச நம்பாதுன்னு. நானே அப்படியெல்லாம் இல்லைங்க, நல்லா பார்த்துப்பாங்க என் குடும்பத்துல அப்படி இப்படின்னு. இப்ப என் வாழ்க்கை எப்படி போச்சு? இனிமே 4 பேர் என்ன பார்த்து கேட்பாங்கல்ல, புருஷ வீட்டுல இல்லாம ஏன் இங்க இருக்கேன்னு. நான் என்ன பண்ணுவேன்? எம்மாடி அழாதம்மா. மாப்பிள்ளை கிட்ட நான் பேசுறேம்மா. பேசினா புரிஞ்சுக்குவாருமா. என்னத்தம்மா புரிஞ்சுக்குவாரு? என்ன புரிஞ்சுக்குவாரு? போத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்மா. அக்கா நான் வேணா மாமா கிட்ட பேசுறேன்க்கா. என்னத்தடா பேசுவ? அந்த மனுஷன் என்னையவே அந்த பேச்சு பேசுறான். நீங்க 2 பேரும் போனீங்கன்னா உங்களையும் அந்த ஆளு பேசி அவமானப்படுத்துவான். எம்மாடி அழுதா எல்லாம் சரியாயிருமா? பேசினா எதா இருந்தாலும் நடக்குமா? போகும்போது சைடு இப்போ நான் என்ன பண்ண போறேனே தெரியல. அட கடவுளே, அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. மாப்பிள்ளைய பத்தி தப்பு கணக்கு போட்டுட்டேன் போலயே. இப்போ எப்படிதான் என் புள்ளைய மாப்பிள்ளை கூட சேர்த்து வைக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ ராமா. சப்பா ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சாச்சுடா சாமி. வீட்டுல ஒரு 2 நாள் தான் இல்ல, வீடே கந்தரகோலமா கிடக்குது. சமையக்கட்டெல்லாம் கண்ணால பார்க்க முடியல. இப்படியா நாஸ்தி பண்ணி வைக்கிறது? யாரா இருந்தாலும் அவங்க வீடு மாதிரி நினைச்சு செய்யணும். ஏதோ கடமைக்குன்னு யாரோ வீடு மாதிரி நினைச்சு செஞ்சா இப்படிதான். என்னமோ வேலைக்காரி வந்துருவா அவெல்லாம் செய்வான்ட்டு ஒரு நினப்பிலேயே இருக்கிறாங்க. போ, இங்க வேலை வெட்டியை பார்த்துட்டு நம்ம ஒரு வேலை வெட்டிக்கு போலாம்னா எங்க முடியுது? இதை பார்த்து முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு. சரி அந்த மனுஷன் வேற வேலை செய்யறேன்னு போயிருக்காரு. இன்னைக்குதான் முத தடவை. என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தெரியல. போயிட்டு பார்த்துட்டு வந்தாதான் எனக்கு ஒரு மாதிரி ஆறுதலா இருக்கும். சரி புள்ள என்ன பண்றான்னு பார்த்துட்டு அவகிட்ட சொல்லிட்டு போயிட்டு வருவோம். இல்லைன்னா புள்ள நம்மளை தேடிக்கிட்டு இருப்பா அம்மா எங்கன்னு. இந்த கொஸ்டின் வரும் இம்பார்ட்டண்டா. இதுவும் வரும்னு சொன்னாங்களே, சரி இதையும் படிச்சுக்குவோம். மகா என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
அம்மா ஏஜ் அட்டெண்ட் பண்ணனால ஸ்கூலுக்கு போகலல்லம்மா, அதனால என்னென்ன பாடம் நடத்தினாங்க அப்படின்றது தெரியாதல்ல, அதான் இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து குறிச்சு கொடுத்துருக்காங்க, அதான் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுட்டு படிப்போன்ட்டு மார்க் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா. சரிம்மா சரிம்மா, நல்லா படி நல்லா படி. சரிங்கம்மா. இதுவே மற்ற பிள்ளைங்களாம் இருந்தா ஃபோனு வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடுன்னு நம்மளை பாடா படுத்தி எடுத்துருங்க. ஆனா நம்ம பிள்ளை அந்த மாதிரி இல்லை, புக்கும் கையுமே தான் இருக்கா. இவளுக்கு எப்படியாவது ஒரு நல்லபடியாக ஒரு நல்ல வேலை கிடைச்சி நல்ல நிலைமைக்கு வரணும். எம்மாடி சொல்லுங்கம்மா. இல்ல உங்க அப்பா இன்னைக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லி போயிருக்காருமா. என்னம்மா சொல்றீங்க? அப்பா வேலைக்கு போயிருக்காரா? ஆமாம்மா, எப்பயும் தோட்டத்து வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தாருல்ல, அதான் பக்கத்துல வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதனால அங்க போயிட்டு உழவு ஓட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அம்மா நீங்க சொல்றதை நம்பவே முடியலம்மா. நம்ம அப்பாவாமா? ஆமாண்டி அம்மா, எனக்கே இது கனவா நினவான் இருக்கு, அந்த மனுஷனா இப்படின்னு. அம்மா நிஜமாவே நம்ம அம்மாயி பேசுனதை கேட்டு அப்பா திருந்திட்டாதான் போலமா. அப்படிதான் போலடி, முதல்லயே அம்மாவை விட்டு பேச விட்டுருக்கலாம். ஆனா என்ன பண்றது, அதுக்கு ஒரு நேரம் காலம் கூடி வரணும், அப்பதானே எல்லாம் அமையும். பரவாயில்லம்மா, நான் கூட அப்பா வாயில சொல்லிட்டு விட்டுருவாருன்னு நினைச்சேன். ஆனா நேத்தே பார்த்தேன்ல, அப்பாயும் அத்தையும் உன்னை திட்டும் போது அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு, அடிக்க வந்தப்ப கூட கையெல்லாம் பிடிச்சாரு. எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமாம்மா எனக்கு. எனக்கும் தாண்டியம்மா, இத்தனை வருஷம் இந்த வீட்டுல கஷ்டப்பட்டேன். நான் கூட நினைச்சேன் நீ வயசுக்கு வந்துட்ட, இதுக்கு மேலே அந்த மனுஷனை நம்பி ஒரு பிரோசனமும் இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு. ஆனா நீ வந்த நேரமோ என்னமோ அந்த மனுஷன் திருந்திட்டாரு. எனக்கு இதை எப்படி திரும்ப சொல்லவே முடியல, அம்புட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு. இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்குமா, நீங்க கவலையே படாதீங்கப்பா. ஆமாண்டாம்மா, அதுவும் இல்லாம இப்பெல்லாம் உங்க மாமாவும் ரொம்ப இதா பேசுறாரா, அதுக்கு எனக்கு மனசு வருத்தமா இருந்துச்சு. எப்படியோ உங்க அப்பா மனசு மாறிட்டாரே, அதுவே போதும். அதனாலயும் அவர் கொடுக்குற 5ஓ 10ஓ சேகரிச்சு வச்சு அதுலதான் இனிமே நமக்கு தேவையானது உனக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கணும். சும்மா உங்க மாமா கிட்ட அவங்க கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் கேட்க கூடாது, சரியா? எதுவும் கேட்க மாட்டேம்மா. சரிடாமா. அப்புறம் அம்மா ஸ்கூலுக்கு போயிருந்தால டீச்சர் சிறுசேமிப்புக்கு காசு போய் கேட்டாங்கம்மா. ஐயோ, சிறுசேமிப்புக்கு காசு கொடுக்கணுமா? எப்பயும் 100 ரூபா கொடுப்போம்ல? ஆமாம்மா, அதுதான் இந்த மாதம் ஏஜ் அட்டெண்ட் பண்ணனால கொடுக்கலல்ல, அதான் டீச்சர் கேட்டாங்க என்ன கொடுக்குறியா இல்லையாமான்னு. சரி, அப்பா வேலைக்கு போயிருக்காருல்ல, அவர் வரட்டும், அவர் வந்தா எப்படியும் காசு எதுவும் கொடுத்தா அதை கொண்டு போய் கொடு. சரிங்கம்மா. சரிம்மா, அப்புறம் நீ பாரு. அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு போகிறேன், அங்கே போயிட்டு அப்பா என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வரேன். ஆமாம்மா நானும் வரேம்மா. என்னடாம்மா நீ படி, நான் போயிட்டு வரேன். ஏம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. அப்புறம் உனக்கு படிக்கிறதுக்கு எதுவும் இருக்கா? அம்மா இல்லம்மா, அதெல்லாம் நான் வந்து நைட்டு படிச்சுக்குவாமா. வாமா அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு போகலாமா, அப்பா போய் பார்த்துட்டு வருவோமா? சரி வா போகலாம். அப்படி எப்படியே வைக்காமா, எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சுட்டு வாமா. சரிங்கம்மா. ஏண்டியம்மா, உன் புருஷன் பொண்ணு பார்க்க போனா நானே, அப்புறம் என்னாச்சு? நானே இங்க இருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? ஒரு வாட்டி வீட்டுக்கு தான் போயிட்டு வரது. நான் போக மாட்டேம்மா, என்னைய விட்டுட்டு இருந்தாலும் வேற ஒரு இதெல்லாம் பாப்பாரு, நான் போய் அங்க உட்காந்துருக்க சொல்றியா? நான் போவே மாட்டேன் பாரு. நீ போகாத, நீ போனீன்னா தொக்கா போயிடும், நீ போகவே போகாத. என்னம்மா 2 பேரும் பையிலே உட்காந்துருக்காங்க, யாரும் உட்காந்துருந்தா என்னம்மா, நம்ம என்ன தப்பா பண்ண போறோம்? வாணி நம்ம போவோம். இந்தா ஐயோ கூப்பிட்டுச்சே, இப்போ என்ன பண்ண போதுன்னு தெரியலையே. என்னங்கட்ட, வீட்டுல நான் மாமியார்னு குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்கேன், போதாத வரைக்கும் ஒரு நாத்தனார் உட்காந்துருக்கா, நீங்க பாட்டுக்கு எங்கிட்ட போறீங்க? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறது இல்லையா? நீங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க, அதை பேசிட்டு இருக்கும்போது நம்ம எதுக்குன்ட்டு தான் நான் பாட்டுக்கு போனேன். ஏன் நீ பேசிக்கிட்டு தானே இருந்தோம், இல்ல வேற எங்கிட்டாவது போயிட்டோமா? சப்பா ஆரம்பிக்காதீங்க, நாங்க இங்க பக்கத்துல தான் போறோம். பக்கத்துலனா எங்க? என் வீட்டுக்காரு, அதான் உங்க பையன் வேலைக்கு போயிருக்காரு, அதுதான் அவரை போய் பார்க்க போறேன். ஆமா, என்னைக்கு தோட்டத்துல தான் உட்காந்துருப்பான், வேலைக்கு போறான வேலைக்கு. இங்க பாருங்க பாயி, எங்க அப்பா சுயமா சம்பாதிக்கணும்னு சொல்லி வெளியில வேலைக்கு போயிருக்காரு. என்னம்மா இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது? ஏண்டி இது எப்பையில இருந்து? இன்னையில இருந்துதான் தான் சொல்லிட்டோல, நாங்க வரோம். என்னம்மா போற போக்க பார்த்தா எல்லாமே தலைகீழ மாறிடும் போல இருக்கே நம்ம வீட்டுல. அதுதாண்டி எனக்கும் ஒன்னும் புரியல. அப்படி இருந்தவன் இப்படி மாறுறான், இப்படி இருந்தவன் அப்படி மாறுறான். மொத்தத்துல குடும்பத்துல இருக்க எல்லாருமே எப்படி எப்படியோ மாறுறாங்க. நம்ம 2 பேரும் எப்படிமா மாற போறோம்? அதுதாண்டி எனக்கும் தெரியும். இத பார்த்தா கூடிய சீக்கிரத்துல 2 பேரும் நடுத்தேவல பிச்சை எடுக்க போறோம்னு வேணா தெரியுதுமா. வாயடிடி முடிஞ்சா வாய பெனாயில் ஊத்தி கழுவுடி. என்ன வார்த்தை பேசுறா? சை, இவ சொல்ற மாதிரி ஒருவேளை நம்ம நிலைமை ஆயிடுமோ? ஏமா வள்ளி இந்த சைடு வந்தாளா இல்லையா? அவன் புருஷனுக்கு தானமா வெளிநாட்டுல வேலை கிடைச்சு போச்சு, இப்ப எல்லாருமே அமெரிக்காவில தான் இருக்காங்க, இங்கிட்ட யாரும் வரதில்ல. ஏமா அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு வந்துச்சா?
ஆனா போமா வெளிநாடு வேலைன்னு சொல்றாங்க. அம்புட்டு காசு இருந்து என்ன பிரயோஜனம்? அப்பா அம்மா சாவுக்கு கூட பெத்த பிள்ளையா வந்து கண்ணு எடுத்து பார்க்க முடியல. எல்லாம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சுதான் வந்தாங்க. ரொம்ப கஷ்டமா போச்சுமா. வந்த ஊரு சனமே எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. அம்புட்டு காசு இருந்து என்ன பிரயோஜனம்? பெத்தவங்க கூட இல்லையே கொல்லி வைக்கிறதுக்குன்னு ஒரே கதறலு. ஆமாம்மா, எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் பக்கத்துல இருக்கணும். அதை விட்டுவிட்டு காசுக்கோசரம் வெளியூர் வெளிநாடுன்னு போனோம்னா இப்படித்தான் வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கணும். ஆனா இப்ப சொத்து பத்துன்னு எல்லாம் சேர்த்துட்டாங்க. முதல்லையாவது கடன்ல இருந்தாங்க. இப்ப சொத்து பத்து ஊரு லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் வாங்கி போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்குது இப்ப காசு பணம். என்ன இருந்தோம் அப்பா அம்மா இல்ல, அதுதான் ஒரு வருத்தம். எப்படியோ நம்ம சந்தோஷம் நம்ம குடும்பத்தோடயே வச்சுக்கணும். இல்லன்னா அந்த மாப்பிள்ளை என்ன வேணாலும் வில்லங்கம் முடிச்சவன் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை பண்ணி வச்சிருவான். அதனால இதே பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளா பார்த்து போய் பொண்ணை பார்த்துருவோம். பொண்ணோட ஜாதகமும் நம்ம சந்தோஷோட ஜாதகமும் ஒண்ணு சேரணும். அப்பதான் நமக்கு நல்லது. இல்லையா அந்த ஆளு ஏதாவது ஒரு ஏழை இழுத்துருவது. பச்சைக்கிளி எமாடி பச்சைக்கிளி எங்கிட்டு போனாங்க? கத்துனா யாருக்கும் காது கேட்கல. ஒருவேளை வெளியே இருக்காங்களோ? சரி வெளியே போய் பார்ப்போம். அடி உன் கூட படிச்சால அந்த அசோக் பையன், அவனுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குமா? என்னம்மா சொல்ற? முதல்லயும் 3 பொம்பளை பிள்ளைங்க, இப்ப 4வது வர பொம்பளை பிள்ளையா? என்னம்மா நீ எப்படிமா சமாளிப்பான்? நானும் கேட்டு பார்த்துட்டேன்பா. எதுக்குடா இப்படி? ஏற்கனவே 4 பொம்பளை பிள்ளை ஆயிடுச்சுன்னு சொன்னா வீட்டுல இருக்க சொத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பையன் வேணும். இப்படி பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியுமான்னு கேட்கறான். ஏண்டா நான் பெற்றிருக்கதே ஒரு பொம்பளை பிள்ளை தாண்டா அப்படின்னு சொன்னா நீங்க ஒண்ணு நாங்களும் ஒண்ணான்றான். சரி என்னமோ பண்ணிட்டு போயான்னு விட்டுட்டேன். என்ன இங்கிட்ட ஆளைய காணோம்? பச்சைக்கிளி ஏமா அப்பா கூப்பிடுறாரு போலமா. அப்பா நான் மேல இருக்கேன்பா. என்னம்மா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கோம்பா. என்னங்கப்பா இது வேணுங்களா? இல்லம்மா ஒண்ணு வேணாம். இரு நானே மேல வாரேன். இல்லப்பா நானே கீழே வரேன். இருங்க நான் வாரேன் இருங்க. என்னம்மா என்னவா இருக்கும்? உங்க அப்பா என்கிட்டயா சொல்றாரு? உங்ககிட்ட தான் சொல்லுவாரு. எதா இருந்தாலும் வருவாருல, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க. போறாம அடி போடி. பாத்து வாங்கப்பா. ஏன்பா இப்பதான் உடம்பு சரியில்லாம வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, அதுக்குள்ள மேலே ஏறி வரணுமா? நானே கூட்டினே கீழே வந்திருப்பேன். இல்லம்மா உங்ககிட்ட ஒரு சங்கதி சொல்லணும், அதுக்கிட்ட வந்தேன். என்னங்கப்பா? எம்மாடி நீ சொன்ன சந்தோஷத்துக்கு நம்ம வகையறாலேயே ஏதோ ஒரு பொண்ணு பாருங்கன்னு, அதுதான் நம்ம பங்காளி வீட்டுல அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொன்னேன். அதுதான் நீ கேட்ட மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கு. என்ன பார்த்து முடிச்சிடலாமா? அப்படியாப்பா? என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் சின்ன குழந்தைங்க. இப்ப போய் இதெல்லாம் அவசியமா? படிச்சு முடிச்சிட்டு இப்பதானங்க இருக்கிறான். அதுக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? ஏமா நீ கொஞ்ச நேரம் கம்பெனி இருமா. உங்க அம்மா கிடக்குறா. என்னம்மா பாத்துடலாமா? சரிப்பா, குடும்ப வசதி நமக்கு ஏத்த மாதிரியா இல்ல எப்படி? புள்ள கருப்பா செவப்பா கட்டையா குட்டையா? எம்மாடி நானும் அந்த பிள்ளைய சின்ன வயசுல பார்த்தது. இப்பெல்லாம் அந்த பிள்ளை எப்படி வளர்ந்துருக்கு என்ன எதுன்னு தெரியல. அக்கம் பக்கத்துல கேட்டதுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். சரிப்பா, பொண்ணு பேரு என்னன்னு? இல்லம்மா நான் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. உங்ககிட்ட சொல்லிட்டு மத்ததெல்லாம் பேசிக்கலாம். நானும் உனக்கு போன் பண்ணி தரேன். நீ உன் மாமன் கிட்ட என்ன ஏதுன்னு விளாவரியா கேட்டுக்க. சரியா? சரிங்கப்பா. ஏங்க நீங்க படுத்து முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா? அவங்க பையனுக்கு ஒரு விசேஷம் வைக்கிறதா இருந்தா என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ இதுல மூக்க நுழைக்காத. சரியா? உனக்கு என்ன வேலை? போய் படுத்து தூங்கு. அதை விட்டுட்டு நொய்யின்னு இருக்காம. பச்சைக்கிளி புரிஞ்சுக்கம்மா. சின்ன பையன் படிச்சு முடிச்சுட்டு இப்பதானே இருக்கான். ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போய் நல்ல கை நிறைய சம்பாதிக்கட்டும். அதுக்கப்புறம் மத்ததை பாத்துக்கலாம். இப்ப என்ன அவசரம் அவனுக்கு? அவன் என்ன வைத்தறிச்சல்ல இருக்கான்? நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்க? நானே சீக்கிரம் நம்ம வகையறத பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம குடும்பத்தோட அவனை ஒண்ணு சேர்க்கணும்னு பார்த்தா, நீ நினைக்கிறத பார்த்தா அந்த ஆளு அவரை தங்கச்சி பிள்ளைய கட்டி வச்சிருவார் போல இருக்கே. கம்மனி இருமா, நீ வேற. ஏமா என்னதான் இருந்தாலும் அது தாய் மாமா புள்ள தானே. அந்த பிள்ளைக்கு உரிமை இல்லாமையா இருக்கு? ஆமா, அவங்க அப்படியே நகை போட்டு தள்ளிடுவாங்க. நீ வேற, நீ சும்மா இரு. இல்லைன்னா எனக்கு அடுப்பேத்த சொல்லிவிட்டேன். எமடி உன் வாய் வச்சுட்டு தமிழ் இருக்க தெரியாதா? ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பியா? நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? என்னங்க என்னதான் இருந்தாலும் நீ ஒன்னும் சொல்ல வேணாம். கம்மனி இரு. ஐயோ கடவுளே, இது எங்கிட்டு தான் போய் முடிய போகுதுன்னு தெரியல. இவனும் கேட்க மாட்டேங்கிறா, இந்த மனுஷனும் கேட்க மாட்டேங்கிறான். என்னதான் இருந்தாலும் பையனை பெத்த அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா? இவங்க பாட்டுக்கு